இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில் என் கணவருக்கு திடீரென்று சுகமில்லாமல் வந்ததுனால ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்திருந்தோம். உடம்பெல்லாம் வீங்கி விட்டது. அவர் எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் டாக்டர்களும் எதுவுமே பதில் சொல்லாதபடி இருந்தது. நான் என் பிள்ளைகளும் உடனே அந்த நேரத்திலே விசுவாசத்தோடு ஒருமித்து ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு 3 நாட்கள் கழிந்த பின்பு ஒரு நாள் இரவிலே எனக்கு தரிசனத்திலே ஒரு செகண்ட்ல எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். என் கண்ணுடைய தலக்கு மட்டும் ஒரு பெரிய நோட்டு இருக்கிறது. அந்த நோட்டிற்குள்ளே இருந்து ஒரே ஒரு பேப்பர் நீண்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த பேப்பர் என்னடா இதில் எழுதியிருக்கிறது என்று உடனே உருவி அதை எடுத்து பார்த்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று. இது எப்படி இருந்தது என்றால், இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல் இருந்தது. நானும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தோம். அதன்படியே இயேசு என் கணவரை எழும்பி நடந்து வீட்டிற்கு வர கிருபை செய்தார். பிரியமானவர்களே, எங்களுடைய ஊக்கமான ஜெபந்தான் என் கணவர் பாவத்தெல்லாம் மன்னித்து எழுந்து நடந்து விடுதலை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஊக்கத்தோடு பாரத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்கள் நிமித்தம் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இயேசு எனக்கு சொன்னார், நான் உனக்கு செய்த அற்புதத்தெல்லாம் சொல்லி என்று சொன்னதனால் இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வேண்டுதலுக்காக நீங்களும் பாரத்தோடு விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்கள் நிமித்தம் அவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும்.